ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு என்ஜாயர் எஜுகேஷன். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்று பிறந்த சாதனையாளர். செப்டம்பர் 7 இன்று பிறந்த சாதனையாளர் கோபிநாத் கவிராஜ். சமஸ்கிருத அறிஞரும் தத்துவ ஞானியுமான பண்டிட் கோபிநாத் கவிராஜ் 1887 செப்டம்பர் 7 வங்கதேச தலைநகர் தாக்கா அருகில் உள்ள தாம்ரே கிராமத்தில் பிறந்தார். சமஸ்கிருத அறிஞரும் தத்துவ ஞானியுமான பண்டிட் கோபிநாத் கவிராஜ் 1887 செப்டம்பர் 7 வங்கதேச தலைநகர் தாக்கா அருகில் உள்ள தாம்ரே கிராமத்தில் பிறந்தார். யோகியாக, தாந்திரிக ஞானியாக விளங்கிய இவர் படைப்பாற்றல் மிக்கவராகவும் திகழ்ந்தார். விசித்திரமணி, அகண்ட மகாயோக், பாரதிய சாம்ஸ்கிருதி, கீதாசனா, தாந்திரிக சாகித்ய உட்பட பல நூல்களை படைத்தார். யோகியாக, தாந்திரிக ஞானியாக விளங்கிய இவர் படைப்பாற்றல் மிக்கவராகவும் திகழ்ந்தார். விசித்திரவாணி, அகண்ட மகாயோக், பாரதிய சாம்ஸ்கிருதி, கீதாசனா, தாந்திரிக சாகித்ய உட்பட பல நூல்களை படைத்தார். பிரிட்டிஷ் அரசு இவருக்கு 1934 மகோபாத்தியாய விருது வழங்கி சிறப்பித்தது. பாரத பத்ம விபூஷன், சாகித்ய அகாதமி உட்பட பல விருதுகள் இவருக்கு வழங்கப்பட்டன. பிரிட்டிஷ் அரசு இவருக்கு 1934 மகோபாத்தியாய விருது வழங்கி சிறப்பித்தது. பத்ம விபூஷன், சாகித்ய அகாதமி உள்ளிட்ட பல விருதுகள் இவருக்கு வழங்கப்பட்டன. வேதம், பண்டித இந்திய வரலாறு, புராணங்கள், இந்திய ஐரோப்பிய இலக்கியங்கள் ஆகியவற்றில் ஆழ்ந்த ஞானம் பெற்றவர். சமஸ்கிருதங்கள் பற்றிய அனைத்து விஷயங்களையும் விரல் நுனியில் வைத்திருந்த கலை ஞானியாகவும் கலை களஞ்சியமாகவும் திகழ்ந்தார். வேதம், பண்டைய இந்திய வரலாறு, புராணங்கள், இந்திய ஐரோப்பிய இலக்கியங்கள் ஆகியவற்றில் ஆழ்ந்த ஞானம் பெற்றவர். சாஸ்திரங்கள் பற்றிய அனைத்து விஷயங்களையும் விரல் நுனியில் வைத்திருந்த கலை களஞ்சியமாக திகழ்ந்தார். தத்துவங்கள், மதங்கள் தொடர்பான 1500 புத்தகங்கள் கொண்ட நூலகத்தை தனிப்பட்ட முறையில் வைத்திருந்தார். புத்தக அறிவு போதாது, அது சுய அறிதலோடு சேர்ந்திருக்க வேண்டும் என்று கூறுவார். தலை சிறந்த தத்துவ ஞானியான பண்டிட் கோபிநாத் கவிராஜ் 1976 மறைந்தார். தத்துவங்கள், மதங்கள் தொடர்பான 1500 புத்தகங்கள் கொண்ட நூலகத்தை தனிப்பட்ட முறையில் வைத்திருந்தார். புத்தக அறிவு போதாது, அது சுய அறிதலோடு சேர்ந்திருக்க வேண்டும் என்று கூறுவார். தலை சிறந்த தத்துவ ஞானியான பண்டிட் கோபிநாத் கவிராஜ் 1976 மறைந்தார். நன்றி. வாழ்க வளமுடன்.